ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கோடிங். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவுஸ் ராபர். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 198ல இருக்கு. இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ராபர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வீட்டை கொள்ளையடிக்க போறோம். ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்க வீடு, ஓகேவா? ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய வீடு இருக்கும். அதுல வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அட்ஜசண்டா இருக்க ஹவுஸ்ல செக்யூரிட்டி சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சிஸ்டம்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பக்கத்து பக்கத்து வீட்லயே வந்து கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அந்த மாதிரி மாட்டிக்காம நம்ம வந்து நான் அட்ஜசன்ட், அதாவது பக்கத்து பக்கத்து வீடு இல்லாம கேப் விட்டு கேப் விட்டு நம்ம கொள்ளையடிச்சு மேக்சிமமா எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கறது தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ல ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ஸ்ல வந்து 1 2 3 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதான் ஃபர்ஸ்ட் வீடு அப்படின்னா இப்போ நீங்க இந்த வீடை கொள்ளையடிக்கீங்கன்னா ₹1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இதை பக்கத்துலயே நீங்க வந்து கொள்ளையடிச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் ஒரு கேப் விட்டு கொள்ளையடிச்சீங்கன்னா 4 கிடைக்கும். கரெக்டா? ஸோ 4 அமௌண்ட் கிடைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த 2ங்கிற வீட கொள்ளையடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 1. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இதுல மேக்ஸிமம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 தான். ஸோ அப்போ அதனால நம்ம வந்து 4ங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ அதே எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடு, அதாவது 2 அமௌண்ட் இருக்கிற அந்த வீடு நீங்க கொள்ளையடிச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா ₹7 இருக்கு. பட் நீங்க அதை கொள்ளையடிக்க கூடாது. கொள்ளையடிச்சா மாட்டிக்கும். அப்படிங்கிறப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த வீட்டை கொள்ளையடிக்க ₹9 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க உடனே கொள்ளையடிச்சா மாட்டிக்குவேன். அப்படிங்கிறப்ப இங்க 1. அப்ப 2 பிளஸ் 9 பிளஸ் 1 அப்படிங்கிறப்ப நமக்கு டோட்டல் எவ்வளவு வரும் அப்படின்னா 12. ஸோ அதனால நம்ம அதை ரிட்டர்ன் பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 7 பிளஸ் 3 நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். இப்போ 10, 12ல எது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 12 தான் மேக்ஸிமம். அதனால நம்ம 12 தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது கன்ஸ்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ஸோட லென்த் இருக்குல்ல, இந்த இத்தனை வீடு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 100 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிற அமௌண்ட் வந்து 0ல இருந்து 400க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து டிபி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ எப்பவும் போல டிபில 2 அப்ரோச் இருக்கு. மெமரைசேஷன், இன்னொன்னு டேபுலேஷன். ஸோ இது வந்து ரெக்கர்ஷன்ல சேர்ந்து வரும். இது வந்து ஃபார் லூப் ஐட்ரேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிக் அண்ட் நாட் பிக் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் டேக் அண்ட் நாட் டேக் அப்படின்ட்டு. அதே தான் இதுவும். ஸோ நம்ம ஒரு வீட்டை வந்து கொள்ளையடிக்கலாம், இல்லை கொள்ளையடிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 5 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு 5 வீடு இருக்கு. இதோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3, 1, அடுத்து 2, அடுத்து இப்போ ஒரு 10 இருக்கு, அடுத்து ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து இந்த வீட்டை எடுத்த உடனே இது பக்கத்து வீடு எடுக்காம இங்க எடுப்போம். அதுக்கப்புறம் இங்க எடுப்போம். கரெக்டா? ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 10ன்னு கிடைக்கும். 3 பிளஸ் 2 பிளஸ் 5ங்கிறப்ப 10. ஸோ அதே மாதிரி இப்போ 1 வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 பிளஸ் 10ங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? 11 கிடைக்கும். ஸோ இது 2 இதுல மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 11 நீங்க சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த 3ங்கிற வீடை வந்து கொள்ளையடிச்சுட்டு ஒரு 2 வீடு தள்ளி 10ங்கிற வீடை நம்ம கொள்ளையடிச்சோம் அப்படின்னா நமக்கு 13 கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம பிக் அண்ட் நாட் பிக்னு சொல்றோம். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு வீட்டை வந்து பிக் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த வீட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 5 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 வீட்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, நீங்க வந்து அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற 4 வீட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல 3. ஸோ இது வந்து நான் அட்ஜசன்ட் வீடு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க 5ல இருக்கிற அமௌண்ட்டுக்கு பிளஸ் வந்து இந்த தேர்ட் வீட்ல எத்தனை அமௌண்ட் இருக்கோ அதை பிளஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்க எடுக்காம 4th வீட்ல என்னது மேக்ஸிமம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இது 2 தான் மேக்ஸிமம் எடுத்து தான் நீங்க 5K ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ 3ங்கிறதுக்கு நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம்? 3க்கு நான் அட்ஜசன்ட் பார்த்தோம் அப்படின்னா 1. கரெக்டா? இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடு நம்ம வந்து டேக் பண்ணாம இந்த 1 நம்ம பிக் பண்ணாம 2 வந்து மேக்ஸிமமா இருந்தா இந்த 2 இதுல எது மேக்ஸிமமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இது பிக்கு, இது நாட் பிக்கு. ஸோ அதே மாதிரி இது பிக்கு, இது வந்து நாட் பிக்கு. ஸோ இந்த மாதிரி 2 நம்ம ஒவ்வொரு தடையும் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஃபைனலாக நமக்கு எது மேக்ஸிமம் கிடைக்குதோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம வந்து ரெக்கர்ஷனுக்கு இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபிபனாசிஸ் பார்த்துருப்பீங்க, ஃபிபனாசி சீரிஸ். தென் வந்து கிளைம்பிங் ஸ்டார்ஸும் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற N-2, அதாவது நான் அட்ஜசன்ட், அதை பிக் பண்ணிக்கலாம். அது ப்ளஸ் காஸ்ட். ஓகேவா? இது இப்போ நீங்க வந்து ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன். இப்போ ரா பண்ணல, இப்போ ஸ்கிப் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் N-2ல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெமரைசேஷனுக்கு ரெக்கர்ஷன் இந்த மாதிரி வரும்.
ஸோ டேபுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 0th இண்டெக்ஸ்லேருந்து ஒன்னொன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து மெமரைசேஷனுக்குரிய கோட் பார்த்துடலாம். ஸோ இதான் மெமரைசேஷனுக்குரிய கோட். ஸோ இந்த கோடில் இனிஷியலாக நான் வந்து டிபி வந்து கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அந்த ராப்ங்கிற ஃபங்க்ஷனில் அவங்க நம்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம டிபி வந்து அந்த லென்த் வரைக்கும் டிக்ளேர் பண்ணிட்டு -1 ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் 27931. ஸோ இப்போ டிபி வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டிபியில் வந்து 5 -1 இருக்கும் 5 தடவை. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிறேன். தென் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சால்வ்ல வந்து n-1, அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் இது இருக்குல்ல, இதுக்கு வந்து கால் பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த ஒன்னுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், n-2 கால்குலேட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இது இல்லாத மேக்சிமம் இங்க இருக்கு அப்படின்னா இதை எடுத்துப்போம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா n-2 இந்த காஸ்ட் பிளஸ் n-2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டே வருவோம். ஸோ இனிஷியலா வரும்போது என்ன வரும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்ல இங்க வந்து அரே வரும். இண்டெக்ஸ்ல வந்து நமக்கு வந்து n-1ங்கிறப்ப இங்க 5 இருக்கு, 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. 4ங்கிறது தான் லாஸ்ட் இண்டெக்ஸா இருக்கும், நமக்கு 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் லெஸ் தென் 0வா இருந்தா 0 ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தா ஃபர்ஸ்ட் காஸ்ட் என்னவோ, ஃபர்ஸ்ட் ஹீட்டு காஸ்ட் என்னவோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ டிபில ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ எடுத்துக்குவோம். ஸோ நம்ம வந்து நார்மலா ரெக்கர்ஷன் போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு இதுக்கும் 2 பேன்ச் வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு 2n ரன் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்குன்னா நம்ம வந்து டிபில மெமரைசேஷன்ல ஆல்ரெடி ஒரு டிபி அரேல ஸ்டோர் பண்ணிட்டு அதை யூட்டிலைஸ் பண்றோம். ஸோ அதுக்கு தான் இங்க செக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸா இருக்கிற அந்த கிளைம்பிங் ஸ்டேர்ஸ், அதே மாதிரி மினிமம் காஸ்ட் கிளைம்பிங் ஸ்டேர்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதே கோடு தான் இதுவும். சேம் வந்து நீங்க ஆல்ரெடி டிபில வேல்யூ இருக்கு -1க்கு பதிலாக அப்படின்னா அந்த வேல்யூவை டேக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நான் சொன்ன அதே கண்டிஷன் தான். ராப் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ கரண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற காஸ்ட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நான் அட்ஜசன்ட், அதாவது அட்ஜசன்ட்னா பக்கத்துல இருக்கிற வீடு n-1, இதே நான் அட்ஜசன்ட்னா n-2. ஓகேவா? ஸோ இதை பிக் பண்ணுவோம். ஸோ இல்லை அப்படின்னா இப்போ ஸ்கிப் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை ரெண்டையும் விட்டுட்டு இந்த இதை எடுத்துறோம், இந்த 3. ஸோ அதுதான் n-1, அதாவது இண்டெக்ஸ் -1 இந்த இடத்துல. ஸோ ஃபைனலா நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா இந்த டிபில இப்போ கரண்ட் இண்டெக்ஸுக்கு என்ன ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா இந்த ராப் பண்ணதுக்கும் ஸ்கிப்புக்கும் ரெண்டுல எது மேக்சிமமோ அதை ஸ்டோர் பண்றோம். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4. ஸோ டிபியில் 4க்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் என்ன இருக்கு, இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ராப்ங்கிறது 1, ஸ்கிப்புங்கிறது 1. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு இதுக்கும் நம்ம இனிஷியலாக வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 இருக்கு. ஸோ 1 பிளஸ் அதுக்கு முன்னாடி சால்வ் ஆஃப் நம்ஸ் இண்டெக்ஸ் -2 அப்படியே அப்படின்னா இங்க கால் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் -2ன்னு கால் பண்ணா அகைன் இதெல்லாம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த கரண்ட் வேல்யூ இருக்குல்ல, இந்த கரண்ட் 9ம் பிளஸ் ஆகும். பிளஸ் அதுக்கு இந்த இண்டெக்ஸ் -2 அப்படிங்கிறது கால் ஆகும். அப்போ நமக்கு இது கால் பண்ணும்போது இண்டெக்ஸ் -2 அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து 4ன்னு வந்துச்சு. 4 -2ங்கிறப்ப 2ன்னு வந்திருக்கும். இப்போ அகைன் வந்து -2ன்னு பண்றோம் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க இண்டெக்ஸ் லெஸ் தென் 0வான்னு பாக்குறோம், இல்ல இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0வா, எஸ். அப்படிங்கிறப்ப நீங்க நம்ஸ் ஆஃப் 0வா அப்படியே ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப இது அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஸோ 2. ஸோ இது ஒவ்வொரு தடையும் வந்து இந்த மாதிரி கால் ஆயிட்டு இந்த இடத்துல ராப் கடைசி நமக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 12ங்கிறது தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அதே ஸ்கிப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா சால்வ் நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் -1. ஸோ இப்போ இனிஷியலா நம்ம கால் பண்ணோம் பாத்தீங்களா, n வந்து 4 இருந்துச்சு, சாரி n வந்து 5, n-1ங்கிறப்ப 4. ஸோ 4 கால் பண்ணும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல இந்த ராப் ரன் ஆகி முடிஞ்சுச்சு. இப்போ ஸ்கிப் ரன் ஆகுது. இப்போ இண்டெக்ஸ் -1ங்கிறப்ப 3. 3க்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 தான் இருக்கு. தென் வந்து நம்ம என்ன பண்றோம், அகைன் இதை கால் பண்றோம். கால் பண்ண உடனே அதுக்கு முந்தின வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். ஸோ அகைன் டிராப் பண்றதுக்கு பார்க்கும்போது இந்த 3க்கு நமக்கு வந்து இந்த 7 தான் எடுத்துக்கும். அப்போ வந்து இது ரன் ஆகும், இந்த ராபுங்கிறது அகைன் ரன் ஆகும். அகைன் ஸ்கிப்புக்கும் ராபுங்கிறது தனித்தனியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3க்கும் ராபுங்கிறது தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஸ்கிப் பண்ணா எப்படி ரன் ஆகுமோ அது ரன் ஆகும். இப்போ வந்து 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3க்கு அடுத்து 7. ஸோ இதுக்கு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 10. ஸோ ஃபைனலாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 12, 10ங்கிறத நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து 12 தான் மேக்ஸிமம், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த டிபி இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு த்ரூ அவுட் ஒரு ப்ராசஸ் பண்ணி சொல்லிட்டேன். 1க்கு அடுத்து நேராக 9 எடுக்கும், 9க்கு அடுத்து நேராக 2 எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெக்கர்ஷன் தான் நம்ம ரன் பண்றோம். பட் வந்து டிபியில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். இப்போ இவனுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு இதை ஃபைன் பண்ணுவோம், இவனுக்கு இதை ஃபைன் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப இங்கே 2ன்னு ஆயிருக்கும். தென் வந்து இங்கே 7 தான் இருக்கும். தென் இப்போ நம்ம இது செக் பண்ணும்போது 9 + 2 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்றோம். ஸோ இப்போ இதுக்கு அகைன் வந்து நம்ம ஆட் பண்றது இல்லை.
அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப வந்து 3 இருக்கு. ஓகேவா? 7 + 3ங்கிறது இருக்கும். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 இருக்கு. 1க்கு முன்னாடி நேரா நீங்க இத பிக் பண்ணாலே போதும். அகைன் இத பிக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இங்கவே நம்ம பிக் பண்றதுக்கு இத தான் பிக் பண்ணி வச்சிருப்போம். மேக்ஸிமம் எலமெண்ட். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 1னா 1க்கு முன்னாடி இருக்க n-2 வேல்யூ எடுக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க n-2 வேல்யூவும் எடுத்துரும். ஏன்னா அதுவும் நம்ம ஆட் பண்ணி தான் அங்க ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணதை யூட்டிலைஸ் பண்றோம்னா நமக்கு O ஆஃப் n டைம்ஸ் தான் ரன் ஆகும். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் O ஆஃப் n தான் ரன் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து டிபியில் நம்ம n டைம்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்றோம். n வேல்யூஸ். அதனால நமக்கு வந்து O ஆஃப் n எடுத்துக்கும். இப்போ அதே நீங்க வந்து டேப்லேஷன் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரெக்கர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்புச்சு அப்படின்னா டேப்லேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வர்ற மாதிரி லைக் வந்து ஒரு லீனியர் ப்ராசஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்க நம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 7 9 3 1 அதே தான் எடுத்திருக்கேன். இங்க வந்து லென்த்தை முதல் மெஷர் பண்ணிட்டு n ஈக்குவல் டு 1 இருந்தா லைக் வந்து லென்த் 1 இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அதை அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடும். இல்லையா டிபிஆரே கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ டிபிஆர்ஏல n சைஸ் கிரியேட் பண்ணிடும். ஸோ n சைஸ் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா 0th இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற என்ன வேல்யூவோ அதே ஸ்டோர் பண்ணிடும். தென் வந்து டிபி ஆஃப் 1க்கு என்ன பண்றோம் அப்படின்னா 0,1 இந்த 2வும் 7ஐயும் கம்பேர் பண்ணி எது மேக்ஸிமமோ அதை ஸ்டோர் பண்றோம். ஸோ ரெண்டுல எது மேக்ஸிமம் 7 தான். ஸோ தென் இப்போ இந்த செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இண்டெக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஃபார் லூப்ல. ஸோ அதே தான் ராபு ஸ்கிப்பு. ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ராபையும் ஸ்கிப்பையும் மேக்ஸிமம் ஃபைன் பண்ணி இந்த கரண்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டே வர்றோம். ஸோ இப்போ வந்து கரண்ட் இண்டெக்ஸ் 2 இருக்கு. ஓகேவா? இப்போ 2 வரும். ராப்ல என்ன அப்படின்னா 2க்கு என்ன வேல்யூ இருக்கு? நம்ஸ் ஆஃப் 2 9 இருக்கு. 9 பிளஸ் டிபி ஆஃப் i-2. இப்போ i வந்து 2 இருக்கு. 2 - 2ங்கிறப்ப 0. 0th இண்டெக்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? நமக்கு 2 இருக்கு. ஸோ 2 ஆட் பண்ண என்ன வரும்? 11 வரும். ஸோ 11ங்கிறதா நமக்கு ராபு. இப்போ ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு வந்து i-1 பார்த்தோம் அப்படின்னா 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 7 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ டிபி ஆஃப் ஐல என்ன பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டோர் பண்றோம். ஸோ இப்போ மேக்ஸிமம் 11,7ல எது மேக்ஸிமம் பார்த்தோம்னா 11 தான். ஸோ அதை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ அதே வந்து இப்போ இது நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆகும் 3 இன்ட்டு. ஸோ இப்போ 3 வரும்போது 3ல என்ன இருக்கு நமக்கு இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிட்டு திரும்படியும் இருந்து 3க்கு இப்போ என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னா 3 தேர்ட் இண்டெக்ஸ்ல நமக்கு 3 தான் இருக்கு. ஸோ 3யை கால்குலேட் பண்ணிட்டு பிளஸ் டிபி ஆஃப் i-2. ஸோ இந்த இண்டெக்ஸுக்கு நம்ம இதை பிளஸ் பண்றோம். ஸோ 7. ஸோ இப்போ பிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10ன்னு கிடைக்கும். இதே இப்போ ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா i-1 என்ன இருக்கு? 11 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு இதுல நமக்கு மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 11 தான் மேக்ஸிமம். கரெக்டா? அப்படிங்கிறப்ப நமக்கு இங்க 11 தான் ஸ்டோர் ஆகும். 10 ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து 3க்கு 7 பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 10 தானே இங்க ஸ்டோர் ஆகும்னு நினைப்பீங்க. பட் நமக்கு வந்து இந்த 3 and 7 எடுத்தா 10 தான் கிடைக்கும். பட் இந்த பேர் இருக்குல்ல, இந்த வந்து 2 + 9ங்கிற பேர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 11 கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் தான் நமக்கு வேணும். ஸோ அதனால மேக்ஸிமம் இங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ் வருது. ஃபோர்த் இண்டெக்ஸ் வரும்போது நமக்கு வந்து ஃபோர்த்தில் காஸ்ட் பார்த்தோம்னா 1. ஸோ ராப் பண்ணா சொல்றேன். ஸோ இப்போ 1 பிளஸ் டிபி ஆஃப் i-2ங்கிறப்ப 11 இருக்கு. ஸோ 1 + 11ங்கிறப்ப நமக்கு 12ன்னு கிடைக்கும். அப்படி இல்லை ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா i-1 என்ன இருக்கு? இந்த இடத்துல வந்து 11 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 1 பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 12ன்னு கிடைக்கும். இல்லைன்னா 11ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு இதுல மேக்ஸிமம் பார்த்தா என்ன இருக்கு? 12 தான் மேக்ஸிமம். ஸோ ஆப்வியஸா நம்ம இங்க 12 ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிபி ஆஃப் n-1 ரிட்டர்ன் பண்றோம். n-1 என்னது? லாஸ்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ். ஸோ இதுல என்ன இருக்கோ அப்படிங்கிறது தான் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இதுல 12 இருக்கு. அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். அவ்வளவுதான். நமக்கு இதுதான் ஆன்சரா வேணும். இது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த சினாரியோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் அட்ஜசண்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருது. இப்போ இன்கேஸ் நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்போ வந்து 5 இருக்கு. இந்த இடத்துல வரும்போது 3யை பிக் பண்ணிடுவீங்க. 3யை பிக் பண்ணிட்டு 2வை பிக் பண்ணிட்டு இந்த மாதிரி 5யை பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் 10 அப்படின்ட்டு. தென் அதே மாதிரி இப்போ வந்து 1 பிக் பண்ணிட்டு 10 பிக் பண்ணீங்க அப்படின்னா 11 கிடைக்கும். பட் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ அதையும் தாண்டி இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நீங்க 3 பிக் பண்ணிட்டீங்க. இந்த எட்ஜ் வரைக்கும் இந்த 1 வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 3. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 5 வரும். இந்த 2 + 5. ஸோ தென் இந்த இடத்துல வரைக்கும் பார்த்தோம் 10 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 + 2ங்கிறது 5ன்னு இருக்கும். இல்ல 1 + 10ங்கிறப்ப 11 இருக்கும். இன்னொரு வாய்ப்பும் நமக்கு இருக்கு. இப்போ நம்ம 10க்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அன்டில் n-1ல மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 5ங்கிறது மேக்ஸிமம் ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு இந்த ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் பார்க்கும்போது நமக்கு 3 தான் மேக்ஸிமமா இருந்திருக்கும். கரெக்டா? அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம 3 + 10ங்கிறப்ப நமக்கு 13ன்னு கிடைக்கும். ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் அன்டில் நம்ம இந்த இண்டெக்ஸ் முன்னாடி இருக்க வரைக்கும் மேக்ஸிமம் ஃபைன் பண்ணிட்டே வருவோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம மேக்ஸிமம் எலமெண்ட் தான் நம்ம கீப் அப் பண்ணிட்டே வரோம். ஸோ இந்த அப்ரோச்சுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு O ஆஃப் n தான் எடுத்துக்கும். நம்ம வந்து ஃபார் லூப் வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், n வரைக்கும் ரன் பண்றோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு O ஆஃப் n தான் எடுத்துக்கும். டிபியில் n வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? ஸோ அங்கே இது கோட் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ராபு ஸ்கிப்பு 2 இது ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒவ்வொருத்தரையும் நம்ம இந்த ரெக்கர்ஷன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். தென் வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம டிபி ஆஃப் இண்டெக்ஸை அப்டேட் பண்ணுறோம் மேக்ஸிமம் வேல்யூ. ஃபைனலாக வந்து டிபி ஆஃப் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் மெமரைசேஷனுக்குரிய கோட். வாங்க ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 0 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. நம்ம அப்படியே வந்து டேப்லேஷனுக்குரிய கோடையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதான் அதோட கோட். எப்பவும் போல் நம்ம வந்து டிபி வந்து லென்த்துக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டு 0th இண்டெக்ஸில் அதோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் ஆஃப் 0,1. தென் செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே தான் இங்கேயும் ராபு ஸ்கிப்பு. அங்கே வந்து என்ன நம்ம ரெக்கர்ஷனில் கால் பண்ணோம் ஃபங்க்ஷனை. பட் வந்து இங்கே வந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக லீனியராக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ஃபைனலாக வந்து டிபி ஆஃப் n-1 என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடுவோம். இதுவும் 0 மில்லி செகண்ட்ஸ் தான் ரன் ஆயிருக்கு நமக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மெமரைசேஷனுக்குரிய கோட், ஜாவா, பைத்தான். தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அதோட கோட். ஸோ தென் வந்து டேப்லேஷனுக்குரிய கோட். ஸோ இது ஜாவா, பைத்தான். தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.